ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. அதை பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 6 மதிப்பெண் வினாக்கள். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. அடுத்த கேள்வி, சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை என்னும் தலைப்பில் ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. அடுத்தது, காலமறிதல் என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அடுத்தது பாருங்க, நடராசன் தனி மொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுக. அடுத்து, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்கவும். அடுத்தது பாருங்க, தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரீக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக. அடுத்த கேள்வி, மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என உமரப்புழுவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. அடுத்து பாருங்க, அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. அடுத்த கொஸ்டின், மேடையில் வாழ்ந்த மனிதர் என்னும் தொடர் ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. அடுத்த கேள்வி, இயற்கையோடு இயந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயந்ததே இருந்தன இக்கூற்றினை மெய்ப்பிக்கவும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீவீர் அறிவனை யாவை. நெக்ஸ்ட் ஒன், நர்த்தகி நடராஜனின் நேர்காணல் வழி நீங்கள் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. அடுத்து பாருங்க, திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்கவும். அடுத்த கேள்வி, அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. அடுத்த கேள்வி, நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்வீர்கள் என்பதை விவரிக்கவும். அடுத்த கொஸ்டின், இயற்கையோடு இயந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயந்ததே இருந்தன இக்கூற்றினை மெய்ப்பிக்கவும். அடுத்து, யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவற்றை குறித்து நீவீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. அடுத்த கேள்வி, பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிந்தன யாவை. அடுத்தது, தலைவியின் இல்லற பாங்கினை பற்றி செவிலித்தாய் நற்றாயிடம் வியந்து கூறுவன யாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இறைவனின் பெருமையை தெரிவிக்கும் திருச்சாழல் மூலம் மாணிக்க வாசகரின் மொழி விளையாட்டினை விவரிக்கவும். அடுத்து, சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்கவும். அடுத்து, வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், சிம்போனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ஸ் 24 கொஸ்டின்ஸும் முக்கியமான 6 மார்க் கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே நம்ம 6 மார்க்ஸ் பற்றின பயம் நமக்கு தேவையில்லை. இதிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். இதை நல்லா நீங்கள் தரவாக படிச்சுட்டு போனாலே போதுமானது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிப்பிரழாமல் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு செய்யுள் பகுதி தான். என்ன செய்யுள்னால் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்ட செய்யுள் பகுதிக்கு உண்டானது தான் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். இந்த செய்யுள் பகுதிகளை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலேவோ உங்களுக்கு இந்த அடிப்பிரழாமல் எழுதுக அந்த தலைப்பை பற்றின பயம் தேவையில்லை. இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். பாருங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிற்றூரும் வரப்பெடுத்த என தொடங்கும் புரட்சி கவி பாடல். அடுத்தது, உலகு என முடியும் திருக்குறள். நெக்ஸ்ட்டு, அம்ம வாழி என தொடங்கும் குறுந்தொகை பாடல். அடுத்து, செயல் என முடியும் திருக்குறள். அடுத்து பாருங்கள், நான் என்பாய் அது என தொடங்கும் பாடல். அடுத்து, செயல் என முடியும் திருக்குறள். அடுத்து, சிற்றூரும் என தொடங்கும் புரட்சி கவி பாடல். யான் என முடியும் திருக்குறள். மறுபடியும் சிற்றூருமே பாருங்கள் ஒரு 3 பிளேஸில் இதுலேயே வந்திருக்கு. ஸோ அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்கள், இளைதாக என தொடங்கும் பகைத்திறம் தெளிதல் அதிகாரத்தில் அமைந்துள்ள குறட்பா. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பட் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் அண்ட் 6 மார்க்ஸ் அண்ட் தென் அடிப்பிரழாமல் எழுதுக இதெல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துட்டாலே போதும், நீங்கள் தமிழில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்லேயும் மற்ற சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? அதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் பிழையில்லாமல் படிங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோம். அதை சார்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் அகைன் wish you all the best. So thank you students.